Hey guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் இன்ட்ராடேயில் எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தால் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல், செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ கோர்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட அட்வான்ஸோட வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சும் எப்படி நம்ம இன்ட்ராடேயில் அக்யூரஸியாக ட்ரேட் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ் தான் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி எடுக்கலான்ற வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25,000 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலாக ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு தான் எடுப்போம். மார்க்கெட் ஒரு ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 24,925 பக்கமாக இருந்தது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் எஸ்டர்டே லோ அந்த டைமில் பிரேக் ஆகலை. ஓகேங்களா, 24,925 பக்கமாக இருந்தது 10 நிமிஷத்தில் மார்க்கெட். ஓகேங்களா, அப்புறமேட்டு ஒரு 20 நிமிஷத்தில் தான் மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிச்சு. ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் நம்ம பார்க்கும்போது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. அப்போது இந்த மணி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,900 மேலே பார்த்தீங்கன்னா 25,000 புட்டும், கீழே பார்த்தீங்கன்னா 24,900 காலம் தான் இந்த மணி. ஓகேங்களா, மார்க்கெட் நெகட்டிவ், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, ஆனால் இன்சைட் மார்க்கெட் அந்த டைமில். ஓகேங்களா, 10 நிமிஷத்தில் 1/4 மணி நேரத்தில் வந்து டோட்டல் நெகட்டிவாக இருந்தது. ஓகேங்களா, அப்போது நம்ம பார்க்க வேண்டியது எல்லாருக்குமே தெரிஞ்சது, ஒரு நெகட்டிவ், ஓப்பனுக்கு கீழே, ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே, எஸ்டர்டே லோவையும் பிரேக் பண்ணியிருக்கு ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில். அப்போது எல்லாருமே ஜென்ரலாக வந்து ஓகே நெகட்டிவ், மார்க்கெட் கீழே போகுது அப்படின்ட்டு புட்டை தான் பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி எடுத்தோன்னே எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். ஆக்சுவலாக வந்து இந்த மணி ஸ்ட்ரைக்குங்களை எடுத்து வச்சுப்போம், கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனும். இதில் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி எதில் வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக வந்து மார்க்கெட் நெகட்டிவ் அப்படின்னா புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ அதே சினாரியில் கால் ஆப்ஷன் இருக்கும். மார்க்கெட்டுக்கு நேர் எதிராக இருக்கிறவங்க தான் புட் ஆப்ஷன். ஓகேங்களா, அப்போ மார்க்கெட் நெகட்டிவ்னா இவன் பாசிட்டிவாக இருக்கணும். இருந்தானா அப்படின்னு கேட்டால் இவன் கண்டிப்பாக 1/4 மணி நேரத்தில் இவன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே, ஓப்பனுக்கு மேலே இருந்தான். ஓகேங்களா, ஒரே ஒரு பாயிண்ட்டு தான் இதில். மார்க்கெட் வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணியிருந்தது 1/4 மணி நேரத்தில், 20 நிமிஷத்தில் பிரேக் பண்ணியிருந்தது. ஆனால் புட் ஆப்ஷனை நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இவன் மேலே போயிட்டு 20 நிமிஷத்தில் ஐயை தாண்ட முடியாமல் கீழே வந்துட்டான். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம 1/4 மணி நேரம் கழிச்சு தான் என்ட்ரி எடுப்போம். இந்த இடத்துல இவனை என்ட்ரி எடுத்துருக்கலாமா, ஏன்னா மார்க்கெட் நெகட்டிவ், இவனும் சேமாக நெகட்டிவாக இருக்கிறானே, இந்த இடத்துல இவன் க்ளோஸ் வச்சுருக்கானே, எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஐயை பிரேக் பண்ணும்போது எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரேக் அவுட்டில் இந்த இடத்துல நம்ம எடுக்கலாமா, இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, ஒரு ட்ரெண்ட் என்ட்ரியில் நான் சொல்கிறேன், ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்குது, ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 15 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். இந்த இடத்துல எந்த அட்வான்ஸ் லெவலும் இல்லை அப்படின்னும்போது இவன் சாதாரணமாக இவன் பிரேக் பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் பண்ணணும். இன்னொன்று இவன் ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டேயே ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட் தான் நடக்குது. ஓகேங்களா, ஒரு சின்ன பிரேக், அதுவும் ஒரு ஆஃப் கேண்டில் தான் பிரேக் அவுட். பிரேக் அவுட்னால் ஒரு நல்ல பெரிய கேண்டில் போய்ட்டு பிரேக் அவுட் பண்ணால் தான் அது ஒரு பவர், அது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலாக நம்ம அந்த கேண்டில் பேட்டர்ன்லாம் பார்க்க மாட்டோம், நம்ம ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரக்சரை வச்சு தான் எடுப்போம். செல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு வச்சு தான் நம்ம அதை எடுப்போம். ஆக்சுவலாக இவனை ஏன் நம்ம எடுக்கலை, இவனை க்ளோஸிங் வச்சாண்டானே அடுத்த கேண்டில்லே நம்ம இங்கே எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல எந்த ஒரு அட்வான்ஸ் லெவலும் மீட் ஆகலை, ஆனால் இவன் பாசிட்டிவாக தான் இருந்தான், மார்க்கெட்டும் சேம் சினாரியில் இருந்தது. அப்புறம் எதுக்கு நம்ம போயிட்டு இவனை எடுக்கலை அப்படின்ற கேள்வி என்ன வரும் அந்த இடத்துல. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம எப்போவுமே 2 இந்த மணி ப்ரீமியம் வச்சு தான் செக் பண்ணுவோம். இந்த இடத்துல நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நெகட்டிவ், புட் ஆப்ஷன் பாசிட்டிவாக இருந்தது. எஸ்டர்டே போய் பிரேக் பண்ணியிருக்கான் 1/4 மணி நேரத்தில். ஆனால் கால் ஆப்ஷன் அந்த டைமில் 24,900 கால் ஆப்ஷன் தான். இவனை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறான். ஆக்சுவலாக இது ஒரு அட்வான்ஸ் லெவல். 120ன்றது 24,900 ஒரு அட்வான்ஸ் லெவல். இவன் எக்ஸாக்ட் பாருங்கள், அட்வான்ஸ் லெவலில் பிரேக் அவுட் பண்ணி மேலே நிற்கிறான். எப்போதுமே இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக
அவன் பிரேக் பண்ணும்போது இவன் வந்து இதை கீழே பிரேக் பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல இருக்கணும் இங்கே. அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவனை நம்ம ட்ரை பண்ணலாம், எடுக்கலாம். ஆக்சுவலாக ஒரு ட்ரெண்டு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் ஒரு அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகி எடுத்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருக்கணும் இடம், எந்த ஒரு தடங்களும் இருக்கக்கூடாது அவன் மேலே போகிறதுக்கு. அப்போது அவன் தடங்கள் இருக்கிறான் அப்படின்னா இவன் பாருங்கள், கால் ஆப்ஷன் வந்து ஒரு அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறதுக்கு காரணத்தினால வெயிட் பண்ணணும், என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவன் ஒரு 25 நிமிஷம் இடத்துல இவன் அட்வான்ஸ் லெவலில் மேலே இவன் கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன டைமிங் பாருங்கள், 9:35க்கு இவன் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் மேலே பிரேக் பண்ணியிருக்கான். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது, ஓகேங்களா. அதே டைமில் 25,000ன்ற புட் ஆப்ஷன் அதே டைமிங்கில் சேம் டைமிங்கில் 9:35க்கு எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் இவன் பாருங்கள், 9:35க்கு எஸ்டர்டேயை தாண்ட முடியாமல் கீழே உடைச்சிட்டான். அவன் மேலே உடைக்கிறான், இவன் கீழே உடைக்கிறான், இதுதான் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. இன்னொன்று, இவனை 1/4 மணி நேரத்துலேயே இவன் சப்போர்ட்டில் இருக்கும்போது ஏன் எடுக்கலை, இவன் ஐயா தாண்டிட்டானே எடுக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். ஏன் எடுக்கலை அப்படின்னா இவனோட ஆப்போனண்ட் ஆக்சுவலாக வந்து இவன் கீழே வர விடாமல் தடுக்கிற இவனோட ஆப்போனண்ட் கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டில் இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். அவன் அதை கீழே உடைக்கிறானா மேலே உடைக்கிறானான்னு பார்க்கணும். அப்போது அப்படி பார்க்கும்போது 25,000 24,900ன்ற கால் மேலே உடைச்சிது. அப்போது அதனால் வெயிட் பண்ணணும், நம்ம உடனே எடுக்கக்கூடாது. அவன் சப்போர்ட் பக்கத்தில் இருந்தாலே வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். எப்போதுமே கிட்ட இருக்கிறான், இல்லை அதில் டச் பண்ணியிருக்கிறான், இல்லை அதுக்கு கீழே ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் கீழே இருக்கிறான் க்ளோசிங்கில் அப்படின்றா கூட வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். ஏன்னா அது ஒரு ஃபேக் பிரேக் இருக்கும். 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தள்ளி க்ளோஸ் பண்ணுவான், ஆனால் திடீர்னு பார்த்தா அடுத்த கேண்டிலே மேலே வந்துடும். எப்போதுமே ஒரு நல்ல ஒரு ஃபோர்ஸ் பெரிய கேண்டில் உடைக்குது கீழே 10 பாயிண்ட் 15 பாயிண்டில் உடைக்கிறான்னா அது பவராக இருக்கும். இல்லை 2 கேண்டில் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் கேண்டில் அடுத்த ஒரு 5 நிமிஷம் கேண்டில் அதுவும் பவராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரேக் அவுட்டு, பாதி கேண்டில் பிரேக் அவுட்லாம் நம்ம நம்பக்கூடாது. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி கேண்டில் பேட்டர்ன் நம்ம பார்க்கறது இல்லை, ஆனால் நம்ம மெயினாக பார்க்குறது வந்து சப்போர்ட்டில் இருந்த ரீசன் தான். மற்றபடி கேண்டிலை வச்சு நம்ம எடுக்க மாட்டோம். சப்போர்ட் கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுன்றது தான் நம்ம இதில் பாயிண்ட் சொல்ல வரோம், ஓகேங்களா. அப்போது இவன் வந்து மேலே உடச்சிட்டான். கால் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டாண்ட இருக்கிறான், எக்ஸாக்டாக அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் இருக்கிறான், அவன் சப்போர்ட்டு கிட்டே இருக்கிறான், ஓகேங்களா. அப்போ வெயிட் பண்ணும்போது இவன் என்ன பண்ணான்னா அடுத்த கேண்டில் இவன் ஐயை கீழே உடச்சிட்டான். நம்ம ஏற்கனவே நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸி. ஐயை கீழே உடைக்கிறான் அப்படின்னா ஐக்கும் ஓப்பனுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது, 60லேருந்து 120 40 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. பக்கத்துலேயே இருந்தால் அவன் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் கீழே உடச்சி வீக் ஆனவனை தான் கால் ஆப்ஷனை போய் எடுக்கணும். ஆனால் இவன் கீழே உடைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 பாயிண்ட் இருக்குது, ஓகேங்களா. ஒரு பெரிய பாயிண்ட் இது 30 பாயிண்ட்ன்றது. அப்போது அந்த இவன் இப்போது சப்போஸ் இவன் சப்போர்ட் எடுக்குதுன்னா ஓப்பனில் ப்ரீவியஸ் க்ளோஸ் கிட்ட வந்து தான் சப்போர்ட் எடுக்கணும். அதனால் அந்த கேப்பில் நம்ம கால் ஆப்ஷனை எடுக்கலாம். ஆனால் பக்கத்துலேயே ஒரு 10 பாயிண்ட் 15 பாயிண்ட்லாம் தான் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணி தான் எடுக்கணும், ஓகேங்களா. இது எல்லாருக்குமே ரெகுலராக தெரிஞ்ச விஷயம், இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ 24,900 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து சப்போர்ட்டில் திரும்பி இருக்கான். அப்போது அவன் வந்து ஐயை உடைச்ச காரணத்தினால நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் என்ட்ரி கால் ஆப்ஷன் சைடு வந்தது. ஆக்சுவலாக அவன் ஐயை உடைச்சா இவன் லோ கீழே இருக்கக்கூடாது, ஓகேங்களா. மார்க்கெட்டும் அப்போ லோ உள்ள வந்துடுச்சு. ஆக்சுவலாக மார்க்கெட்டும் லோ உள்ள திரும்புது. ஆக்சுவலாக அப்போது எக்ஸாக்டாக இவன் ஒன்று லோவை தொடணும், இல்லை லோ உள்ள வரணும், இதுதான் ரூல், ஓகேங்களா. அதனால தான் இவனை எடுத்தோம். ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இவங்ககிட்ட இருந்ததுனால எடுத்தோம். 120ன்ற இடத்துல தான் என்ட்ரி. இவனோட லோ பார்த்தீங்க அப்படின்னா 165, ஓகேங்களா. 120 160 45 பாயிண்ட்டு. அது ஆக்சுவலாக இவ்வளோ தூரம் போவானா இவன், ஏன்னா இவன் ஓப்பன் கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கிறவன், அது வரைக்கும் தான் போவான். ஆனால் இவனோட ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஆக்சுவலாக 195, அதனால் இவன் எஸ்டர்டே லோ வரைக்கும் போகணும், ஓகேங்களா. அதான் ரூலு. அவ்வளோ தூரம் போவானெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். 15 பாயிண்டில் கட் பண்ணுவோம், ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் இங்கே போடுவோம், அடுத்த 15 பாயிண்ட் போனால் கட் பண்ணிவிடுவோம், ஓகேங்களா. இவ்வளோ தூரம் போகணுன்னா கட்டாயம் கிடையாது, நம்ம அப்படி தான் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் நம்ம வச்சு பார்த்தா தான் இந்த போனஸ் பாயிண்ட்லாம் கிடைக்கும். நம்ம ரூல்ஸ் பிரகாரம் 15 பாயிண்ட் கட் பண்ணிவிடுவோம், ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம், இந்த போனஸ் பாயிண்ட்டை பிடிப்போம். இதுதான் ரெகுலராக பண்ணுறது நம்ம, ஓகேங்களா. அப்போது அப்படி பார்க்கும்போது 15 பாயிண்ட் நம்மளுக்கு ஒரு லாட்டில் கிடச்சிருச்சு. இங்கே ட்ரைனிங் ஸ்டாப் லாஸ் போட்டிங்கன்னா இந்த லோ வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இல்லை மினிமம் 1/2 hour வெயிட் பண்ணும்போது இந்த போனஸ் பாயிண்ட்டை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டுருக்கலாம், ஓகேங்களா. இவன் வந்து லோவை தாண்டிட்டு க்ளோஸ் வைக்கிறான் இங்கே ஆக்சுவலாக. ஆனால் ஓப்பனையும் ப்ரீவியஸ் க்ளோஸையும் தாண்டல. இந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைச்சிட்டான். அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம்,
இந்த ஒருத்தன் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் மேலே இருக்கிறவன் கீழே வந்துட்டோன்னா கீழே இருக்கிறவன் மேலே போயிடுவான்னு சொல்லிடுவான். எவனா ஒருத்தன் மேலே இருந்தே தீருவான். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவன் கீழே வந்துட்டதுனால புட் ஆப்ஷன் மேலே இருந்தவன் கீழே வந்ததுனால கீழே இருக்கவன் மேலே போயிட்டான். ஓகேங்களா, சிம்பிள் லாஜிக். ஓகேங்களா, பாருங்கள் திருப்பி அதில் புல் பேக் ஆகி திருப்பி மேலே தான் போகிறோம். ஓகேங்களா, ஆனால் நம்ம இந்த இடத்துல இவ்வளோ தூரம் வந்தெல்லாம் எடுக்க முடியாது என்ட்ரி. அப்போது நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். ஆக்சுவலாக இவன் ஓப்பனை தொட்டுட்டு கீழே வரணும். இவன் ஓப்பனை தொட்டு கீழே வரணும், இல்லை எஸ்டர்டே லோ தொட்டு கீழே வரணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலே இருக்கணும். ஓப்பனை அவன் உடைக்காமல் கீழே உடைக்காமல் ப்ரீவியஸ் க்ளோஸை கீழே உடைக்காமல் அங்கேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தானா இவன் போய் எஸ்டர்டே லோவியோ இல்லை ஓப்பனையோ தொட்டுட்டு ரிட்டர்ன் ஆகும்போது ஒரு செகண்ட் என்ட்ரி நம்மளுக்கு அவனை எடுக்கிறதுக்கு கிடச்சிருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான், சூப்பரான. அதுதான் அந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஓகேங்களா, ஆனால் இவன் வந்து எஸ்டர்டே லோ உள்ளே வரும்போது அவன் லோவெல்லாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பனெல்லாம் உடச்சிட்டான் புட் ஆப்ஷன். அப்போது அவன் கீழே வந்ததுனால ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே வந்ததுனால இவன் மேலே போயிட்டான். அதனால தான் நம்மளுக்கு செகண்ட் என்ட்ரி கிடைக்கல. இவன் அது மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்தான். ஓகேங்களா, அதனால் ஒரே என்ட்ரிலேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்போது நம்ம இங்கேருந்து என்ட்ரி எடுத்து இங்கே கட் பண்ணிகிட்ருப்போம். போனஸ் பாயிண்ட் கிடச்சோன்னா கட் பண்ணிகிட்ருப்போம். ஓகேங்களா, இவன் மேலே போயிட்டான். இவன் எதனால் மேலே போனான்றதுக்கு ரீசன் அதுதான். அவன் ஓப்பன் ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்ததுனால இவன் மேலே போயிட்டான். ஓகேங்களா, எஸ்டர்டே கீழே உடச்சதுனால இவன் எஸ்டர்டே லோவில் வரணும். அதனால் நம்ம இங்கேயே என்ட்ரி எடுத்துட்டோம். ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி இப்படி தான் கைஸ் நம்ம என்ட்ரி எடுத்துருக்கணும். ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். மார்க்கெட்டும் பாருங்கள், நீங்கள் அடுத்த 30 அதாவது ப்ரீமியம் என்ன சினாரியில் உள்ளே வருதோ அதே சினாரிலையும் வராமல் உள்ள அதே 9:45 பாருங்கள், இவனும் எஸ்டர்டே லோ உள்ளே வந்துட்டான். ஓகேங்களா, அப்போது புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயை கீழே உடைக்கும் போது மார்க்கெட்டும் எஸ்டர்டே லோ கீழே உடைக்கக்கூடாது, அதான் ரூலு. ஓகேங்களா, இவனும் உள்ளே வந்துட்டான், ப்ரீமியம் வரல. அப்போது அதுக்கு என்ன அர்த்தம், மார்க்கெட்டும் வந்துடுச்சு, புட் ஆப்ஷனும் கீழே எஸ்டர்டேயை கீழே உடைச்சிட்டான். சேம் சினாரியோ. ஓகேங்களா, அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவில் வரப்போகிறான்றதுக்கு அது இண்டிகேஷன் முன்னாடியே கொடுத்தாச்சு 9:35 9:40. அப்போ அது ஒரு போனஸ் என்ட்ரி, அதாவது ஒரு ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி நம்மளுது. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட் போயிடுச்சு. அதனால தான் அவ்வளோ ஃபாஸ்ட் மூவிங்கில் போச்சு மார்க்கெட்டு. இது வந்து நடக்க போகுதுன்றதை முன்னாடியே தெரிஞ்சிக்கிறதுக்கோசம் நம்ம ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா, என்ன நடக்க போகுதுன்றது நம்ம ஸ்ட்ரக்சரை வச்சு முன்னாடி கண்டுபிடிச்சிடணும். ஓகேங்களா, அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியமும் புட் ஆப்ஷனும் நம்மளுக்கு இண்டிகேஷன் கொடுத்துச்சு. புட் ஆப்ஷன் ஐயை கீழே உடைக்கிறான், மார்க்கெட் எஸ்டர்டே லோவில் வந்துச்சு. அப்போது கால் ஆப்ஷன் கண்டிப்பாக எஸ்டர்டே லோவில் வரப்போகிறான் அப்படின்றது உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஓகேங்களா, அதுதான் நடந்தது. ஓகேங்களா, அதனால தான் மார்க்கெட் அது யாருக்கு எல்லோரும் நினச்சிடுவாங்க கீழே தான் போவோம், புட் ஆப்ஷன் எஸ்டர்டேயே தாண்டி க்ளோஸ் வச்சுருக்கான், மார்க்கெட் எஸ்டர்டே லோ கீழே இருக்குது, கீழே தான் போகுதுன்னு எல்லாம் ஏமாந்துருப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா, ஐயை கீழே உடைச்சா கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஐயை கீழே உடைச்சா கால் ஆப்ஷன் லோ உள்ள வரப்போகிறான்றது நம்மளுக்கு தெரியும். பாருங்கள் தெளிவாக 9:40 இங்கே இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக நம்ம இங்கேயே என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, இந்த இடத்துல அதான் ஆக்சுவலாக இந்த 9:35 உடச்சிட்டான் கீழே. எப்போவுமே ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்றதை சொல்லும். ஓகே, புட் ஆப்ஷன் நம்மளுக்கு சொல்லிட்டான் 9:35. அப்போ நம்ம இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும் 120. ஓகேங்களா, மார்க்கெட் 9:40 தான் சொல்லுவோம். எப்போதுமே அது லேட்டாக தான் சொல்லும். ஓகேங்களா, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டாக தான் சொல்லும். நம்ம ப்ரீமியத்தை வச்சு நம்ம இங்கே எடுத்துகிட்ருக்கோம். ஓகே, எடுத்துகிட்டு இங்கே முடிச்சுட்ருக்கலாம் ட்ரேடை. ரொம்ப அழகான ட்ரேட். 50 பாயிண்ட் எவ்வளோ குயிக்காக போயிது பாருங்கள். ஒரே கேண்டில் தான். நீங்கள் ஆக்சுவலாக இங்கே 15 பாயிண்டில் கட் பண்ண நினச்சா கூட கட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரே கேண்டிலே போயிட்டான் 50 பாயிண்ட்டு. அப்போது உங்களுக்கு அது போனஸ் தான் அது. ஓகேங்களா, இதுதான் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே பாயிண்ட்ஸ் முடிஞ்சிடும் டக்குன்னு. அது அந்தளவுக்கு நீங்கள் குயிக்காக என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா, ஓகே, ரொம்ப சிம்பிள் கைஸ். இது நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எல்லோரும் புரிஞ்சிக்கிற மாதிரியும் ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். எல்லோரும் வாங்குகிற ஒரு ரேட்டுக்கு தான் அதை வச்சுருக்கோம். ஓகேங்களா, அதனால் இது வரைக்கும் வாங்காதவங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட் பண்ண கற்றுக்குங்க. ஓகேங்களா, ஓகே, இன்றைக்கி என்ட்ரி இப்படி தான் எடுத்துருக்கணும். நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.